Assalamu guys. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Guys, actually இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா first unitோட 1 mark. என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து 1 mark first unitல இருந்து கலெக்ட் பண்ணி வீடியோ எடுத்து போட்டுருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். வாங்க லெக்சருக்குள்ள போவோம். Guys, இந்த PPT லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தர கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அதுல first one பார்த்தீங்கன்னா dash is a turning point in the world history. உலகத்தையே மாத்தின விஷயம் எது? First World War. எப்ப நடந்துச்சு? 1914ல. The first World War that break out in that year and decisively shaped the course of dash century. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து எந்த செஞ்சுரியை வந்து டோட்டலாக வந்து மாற்றிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20th century தான் வந்து டோட்டலாக மாற்றிச்சு. ஹிஸ்டோரியன்ஸ் கால்டு திஸ் செஞ்சுரி ஆஸ் எ டேஷ் செஞ்சுரி, லாங் 19th centuryன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அவருக்கு தான் இன்ட்ரடக்ஷனில் படித்தோம். ஃபோர்த்து கொஸ்டின் வந்து இன்ட்ரடக்ஷனில் தான் பார்த்தோம். 3 மேஜர் எம்பையர்ஸ் லே ஷட்டர்டு பை த எண்ட் ஆஃப் த வார். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் 3 எம்பையர் வந்து பெரிய அழிவை சந்திச்சுன்னு படித்தோம். எந்தெந்த எம்பையர்? ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கரி அண்ட் தி ஓட்டமன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து த பிக்கஸ்ட் அவுட்கம் ஆஃப் வார் வாஸ் ரஷ்யன் ரிவால்யூஷன், ரஷ்ய புரட்சி. எதுவும் வந்து இன்ட்ரடக்ஷனில் படிச்சிருக்கோம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கண்ட்ரிஸ் ட்ரை டு பிரிங் அபவுட் த வேர்ல்டு பீஸ் த்ரூ. உலக அமைதிக்காக எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு விஷயத்தை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. த லீக் ஆஃப் நேஷன்ஸ். 7th கொஸ்டின் பாருங்க. நேம் த இன்டர்நேஷனல் பீஸ் ஆர்கனைசேஷன் விச் வாஸ் ஃபார்ம்டு இன் 1920. சேம் கொஸ்டின் தான், ஆனால் சென்டென்ஸ் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷனல் பீஸ் ஆர்கனைசேஷன் சொன்னாலே லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து நான் வந்துடணும். நெக்ஸ்ட், a striking feature of 19th century was that dash emerged as a dominant power while Asia and Africa were colonized and exploited. 19th century ஓட ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன்ஸ் தான், யூரோப் கண்ட்ரிஸ் தான் ரொம்ப டாமினண்ட்டாக இருந்தாங்க. இந்த விஷயத்தை வந்து ஸ்கிராம்பிள் ஃபார் காலனிஸில் படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்க. வித்தின் யூரோப் டேஷ் ஹெல்ட் எ ப்ரிமினன்ட் பொசிஷன் அஸ் அ வேர்ல்டு லீடர் ஆஃப் கேபிட்டலிசம். கேபிட்டலிசமில் வேர்ல்டு லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் யூரோப் கண்ட்ரியில் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தான். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்க. இங்கிலாந்து, பிரான்ஸ், பெல்ஜியம், இட்டாலி அண்ட் ஜெர்மனி ஜாயின்ட் இன் த ஸ்கிராம்பிள் ஃபார் காலனிஸ் ஆஃப்டர் டேஷ். அதாவது எல்லா நாடுகளும் வந்து காலனைசேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த விதத்தில் இங்கிலாந்து, பிரான்ஸ், பெல்ஜியம், இட்டாலி அண்ட் ஜெர்மனி வந்து இந்த ஸ்கிராம்பிள் ஃபார் காலனிஸ் வந்து எப்போ ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1870. 11th கொஸ்டின் வந்து மெஜி இரா பீரியட் வந்து கேட்குறாங்க. 1867லேருந்து 1912, 12th, 13, 14 இது எல்லாமே ஒரே கொஸ்டின் தான். எப்போ சீனோ ஜப்பானீஸ் வார் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, எண்ட் ஆச்சு, அதோட பீரியட் 1894லேருந்து 1895. நெக்ஸ்ட் 15th கொஸ்டின் பாருங்க. டிஸ்பைட் த வார்னிங் ஆஃப் 3 கிரேட் பவர்ஸ் ரஷ்யா, ஜெர்மனி அண்ட் பிரான்ஸ், ஜப்பான் அனெக்ஸ்ட் த லியோன்டைன் பெனின்சுலா வித் டேஷ். 3 கிரேட் பவர் வந்து ஜப்பானை வந்து மிரட்டினாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, ஜெர்மனி, பிரான்ஸ். நீ வந்து லேட்டின் பெனின்சுலா வந்து இணைக்கக்கூடாது அப்படின்னு போட்டாத்திர லேட்டின் பெனின்சுலா கூட இணைக்கக்கூடாதுன்னு வந்து 3 பவர் வந்து வார்ன் பண்ணாங்க. அதுக்கு மீறியும் ஜப்பான் வந்து போட்டாத்திர இணைச்சிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஜப்பான் என்டர்ட் இன்டு தி அலையன்ஸ் வித் இங்கிலாந்து இன் டேஷ் 1902. 17th கொஸ்டின். வென் டிட் ரஷ்யோ ஜப்பானீஸ் வார் ஹேப்பன்ட்? ஸ்டார்டட், ஹேப்பன்ட் எது வந்தாலும் பிரச்சனை இல்லை. ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் எப்போ வார் நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. 1904. மஞ்சு டைனஸ்டி வந்து சரிவை சந்திச்சது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1912. 19th கொஸ்டின் பாருங்க. தி டேஷ் ஹேட் டு ஃபைட் அ லாங் அண்ட் பிட்டர் வார் டு கான்குவர் அல்ஜீரியா அண்ட் செனகல். யார் வந்து ஹேட் டு ஃபைட் அ லாங் பிட்டர் வார் எந்த கண்ட்ரின்னு கேட்குறாங்க. அது வந்து பிரெஞ்ச். பிரிட்டிஷ் வந்து ஜூலிஸ்ட்டை தோத்து போயிருப்பாங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1879. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 21st கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து சூடானிஸ் ஆர்மிகிட்டே தோத்து போயிருப்பாங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1884. நெக்ஸ்ட் 22 பாருங்களேன். த இட்டாலியன் ஆர்மி சஃபர்ட் எ டிவாஸ்டிகேட்டிங் டிஃபீட் அட் த ஹேண்ட்ஸ் ஆஃப் எத்தோப்பியன் ஆர்மி அட் அடோவா இன். இட்டாலியன் ஆர்மி வந்து எத்தோப்பியன் கிட்ட தோத்து போறாங்க அடோவான்னு ஒரு இடத்துல. அந்த தோல்வி வந்து எப்போ நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. 1896. 23rd கொஸ்டின் பாருங்க. Who are central powers? சென்ட்ரல் பவர்ஸ் வந்து நம்ம யாருன்னு சொல்லுவோம்? ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கரி, இட்டாலி. சென்ட்ரல் பவர்ஸ் வந்து யாரோட கைட்லைன்ஸ்ல ஃபார்ம் ஆச்சுன்னு கேக்குறாங்க. டேஷ் பிஸ்மார்க்கோட கைட்லைன்ஸ்ல வந்து சென்ட்ரல் பவர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் 25th கொஸ்டின் பாருங்க. when did triple alliance formed? 1882ல. ரஷ்யாவும் பிரான்ஸும் வந்து அலையன்ஸ் வச்சுக்கிறாங்க. அதை எப்போன்னு கேட்டிருக்காங்க 26th கொஸ்டின்ல. 1894ல. 27th கொஸ்டின் பாருங்க. the entente cordial is signed in dash 1904ல. entente cordial is signed between யார் இடையே வந்து இந்த entente cordial வந்து சைன் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷும் பிரான்ஸும். 29th கொஸ்டின் பாருங்க. இங்கிலாந்து மிலிட்டரி ஃபார்ம் ஆஃப் நேஷனலிசம் இஸ் டேஷ் ஜிங்கோயிஸ். நெக்ஸ்ட் 30th பாருங்க. பிரான்ஸ் மிலிட்டரி ஃபார்ம் ஆஃப் நேஷனலிசம் இஸ் சௌவினிசம். ஜெர்மனிஸ் மிலிட்டரி ஃபார்ம் ஆஃப் நேஷனலிசம் இஸ் டேஷ் கல்ச்சர். 32 பாருங்க. when did Napoleon's defeat at Trafalgar? 1805ல. Napoleon's defeats at Trafalgar. அதாவது கொஸ்டின் வந்து கொஞ்சம் மாத்தி கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான். 34th பாருங்க. the naval race is between Germany and dash. கப்பல் படையை டெவலப் பண்றதுக்காக 2 நாடு இடையே வந்து போட்டி நிலவுச்சு. யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனியும் பிரிட்டனும். 35th பாருங்க. in Franco-Prussian war France defeated in dash
டேஷ். அதாவது பிராங்கோ பிரிஷன் வார்ல பிரான்ஸ் எப்போ வந்து தோக்கடிக்கப்பட்டார்கள்னு கேக்குறாங்க 1871ல. நெக்ஸ்ட் 36 பாருங்க. The France lost two precious land. Name the two lands. அந்த ரெண்டு லேண்டோட பேர் என்ன? Alais and Lorraine. 37 பாருங்க. Dash intentionally recognized the independence of the Sultan. சுல்தானுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தது யாருன்னு கேக்குறாங்க. அதுவும் முக்கியமா இன்டென்ஷனலி கேசிர் வில்லம் 2 தான் வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுத்திருப்பாரு சுல்தானுக்கு. 38 பாருங்க. When did the young truck revolution take place? இந்த young truck revolution சொல்ற இந்த revolution எப்போ வந்து நடந்துச்சுன்னு கேக்குறாங்க 1908ல. 39 40 பாருங்க. Who supported Austria in First World War? Germany. Who supported Serbia in First World War? Russia. 41 பாருங்க. When did Balkan League formed? 1912ல. நெக்ஸ்ட் பாருங்க 42 43 பாருங்க. எப்போ ஃபர்ஸ்ட் பல்கன் வார் நடந்திருக்குன்னு கேக்குறாங்க 1912ல இருந்து 1913. எப்போ செகண்ட் பல்கன் வார் நடந்திருக்குன்னு கேக்குறாங்க 1913. 44 பாருங்க. Who is the empire of Austria-Hungary? ஆஸ்ட்ரியா-ஹங்கரியோட எம்பையர் யாரு? Archduke Franz Ferdinand. Who assassinated Archduke Franz Ferdinand? Principe a Bosnian Serb. Next 45 பாருங்க. Who did violated Belgian neutrality and forced Britain to enter war? பிரிட்டன்காரங்க வாருக்கு வந்த காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. 46 பாருங்க. Where did Italians live in majority? Trentino. Which country signed the Secret Treaty of London in April 1915 dash? Britain, France, Italy. When did Secret Treaty of London signed? April 1915. When did Romania declare war on Central Power? In dash 1916. When did Greece declared war on Central Power? In dash 1917. Next question பாருங்க 51. Who gave only a moral support and valuable material aid to Britain and France? USA. Dash abortive attempts for peace. இது யார் வந்து பண்ணது? Peacears. When did Battle of Tannenberg take place? August 26 1914. When did Battle of Marin take place? Earlier September 1914. 55 பாருங்களேன். The Battle of Marin is memorable for இது வந்து புக் பேக் பொசிஷன் வேற நல்லா பாத்துக்கோங்க. Battle of Marin சொன்னாலே என்ன ஞாபகம் வரும்னு பாத்தீங்கன்னா French warfare. Battle of Verdun held between February and July 1916. Dash attacked Verdun, the famous fortress in the French line, Germany. இது வந்து பிரெஞ்சோட ஃபேமஸ் கோட்டை அது. 58 பாருங்க. When did Treaty of Brest-Litovsk signed? Dash 3rd March 1918. 59. Dash placed was given by the German to China. Germans வந்து சைனாக்கு ஒரு இடம் கொடுத்திருப்பாங்க. அந்த இடத்தோட பேர் என்ன பாத்தீங்கன்னா யாச்சோ. When did naval battle, a battle of Jutland take place? எப்போ வந்து இந்த battle of Jutland சொல்ற ஒரு battle வந்து நடந்துச்சுன்னு கேக்குறாங்க 1916ல. When did America enter into the war? April 1917ல. 62 பாருங்க. Germany ultimately surrendered in dash November 1918ல. When did the armistice took effect from dash 11th November 1918ல. The peace conference opened in Paris in dash January 1919ல. இது எல்லாமே நான் வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து பீஸ் கான்ஃபரன்ஸ்ல படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் 65 பாருங்க. When did the peace treaty was signed in the Hall of Maurice at Versailles? June 28, 1919. நெக்ஸ்ட் 66 பாருங்க. அதே क्वेश्चन தான் ஆனா மாத்தி கொடுத்திருக்கேன். Where did peace treaty signed? Hall of Maurice at Versailles. 67 பாருங்க. Who abolished serfdom? Tsars Alexander II. When did Tsars II abolished serfdom? Dash 1861ல. 69 பாருங்க. Dash Father Caban, a priest, organized a march of men, women and children on the Tsars Winter Palace in St. Petersburg. இது எப்போ நடந்திருக்குன்னு கேக்குறாங்க 22 January 1905ல. When did Rajputin assassinated? 1916ல. Next 71. When did Nicholas II abdicated? எப்போ வந்து இவர் ரிசைன் பண்ணாருன்னு கேக்குறாங்க on March 15, 1917ல. 72. When did Russian Communist government formed? 8th November 1917ல. Dash was official newspaper of a communist party of a Soviet Union from 1918 to 1991. அந்த நியூஸ்பேப்பரோட பேர் என்னன்னு கேக்குறாங்க Pravda. Next 74. Pravda was a official newspaper of a communist party of a Soviet Union from dash in the year கேக்குறாங்க 1918ல இருந்து 1991. 75. When did Lenin was born? 1870. 76. The Secretariat of League of Nations was located at dash Geneva. 77. Who is the first Secretary General of a League of Nations? Sir Eric Drummond from Britain. 78. The International Court of Justice was set up dash Hague. 79. When did Germany join the League of Nations? எப்போ ஜெர்மனி வந்து League of Nations ஜாயின் பண்ணான்னு கேக்குறாங்க 1926ல. When did Germany resign from League of Nations? Dash 1933ல. When did Russia join the League of Nations? Dash 1934ல. When was Russian expelled? எப்போ வந்து ரஷ்யா வெளியேற்றப்பட்டார்கள்னு கேக்குறாங்க 1939ல. When did Locarno Treaty is signed? 1925ல. 84 பாருங்க. After First World War, when did Japan attacked Manchuria? Dash 1931ல. 85 பாருங்க. When did Italy resigned from League of Nations? 1937ல. Final question பாருங்க. When did the League of Nations was finally dissolved in? எப்போ வந்து லீக் ஆஃப் நேஷன் ஃபைனலாக ஸ்டாப் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1946ல. ஓகே காய்ஸ், இதோட லெக்சர் முடியுது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெக்சரில் பார்ப்போம். கண்டிப்பாக வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதனால் வந்து என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் அவங்க வந்துகிட்டே இருக்கும். ஓகே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.